வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் இடையிலான அந்த மர்மமான மௌனம் கலைக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் பிறந்த நாளுக்கு ரஜினி வாழ்த்து சொல்லவில்லை என்ற விமர்சனங்களுக்கு தற்போது ஒரு அதிரடி விளக்கம் கிடைத்துள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒட்டுமொத்த திரையுலகமும் வாழ்த்து மழையில் நனைந்தபோது ரஜினியின் எக்ஸ் தளத்தில் எந்த பதிவும் வரவில்லை. இது ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியது. இந்நிலையில் தனது புதிய படமான தர்மன் படத்தின் தலைப்பு வெளியீட்டு விழாவில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் இந்த சர்ச்சைக்கு முதல் முறையாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். நாங்கள் இருவரும் பேசிவிட்டோம் என்று அவர் ஒற்றை வரியில் பதிலளித்தார். விஜய்க்கு தான் போன் செய்து நேரடியாக வாழ்த்து தெரிவித்ததாக ரஜினி கூறினார். சமூக வலைதளங்களில் பதிவிடுவது மட்டும்தான் வாழ்த்து என்பதில்லை, தனிப்பட்ட முறையில் தங்கள் நட்பு தொடர்வதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சர்ச்சை இவ்வளவு பெரிதாக வெடிக்க காரணம் தமிழக அரசியலில் விஜயின் விஸ்வரூபம்தான். தமிழக வெற்றி கழகம் மூலம் அவர் பெற்ற மிகப்பெரிய வெற்றி ரஜினியை சங்கடத்தில் ஆழ்த்தியதாக செய்திகள் பரவின. கடந்த மே மாதம் போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினி விஜயின் வெற்றியை கண்டுதான் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்ததாக ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விஜயின் அரசியல் வெற்றியால் ரஜினி பொறாமைப்படுகிறார் என்ற விமர்சனங்களை அவர் நகைச்சுவையுடன் எதிர்கொண்டார். எனக்கும் அவருக்கும் 25 ஆண்டுகால இடைவெளி இருக்கிறது, நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். சமீபத்தில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினை ரஜினி சந்தித்தது கூட விஜய்க்கு எதிரான சதி என்று சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அது நட்பு ரீதியான சந்திப்பு மட்டுமே என்று ரஜினி தெளிவுபடுத்தினார். இந்த மோதல் போக்குக்கு விதை போட்டது ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி சொன்ன அந்த காகம் பருந்து கதைதான், அது விஜயை தான் குறிக்கிறது என்று பலரும் நம்பினர். ஆனால் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் தனது தம்பி போன்றவர் என்றும் அவர் 13 வயது சிறுவனாக இருந்தபோதிலிருந்தே தனக்கு தெரியும் என்றும் ரஜினி உருக்கமாக பேசினார். தன்னுடைய பேச்சு மற்றும் மௌனம் என இரண்டுமே தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாக ரஜினி ஆதங்கப்பட்டார். நான் பேசினால் ஒரு பிரச்சனை, பேசவில்லை என்றால் மற்றொரு பிரச்சனை என்று அவர் வெளிப்படையாக கூறினார். வாய் நிறைய கொழுக்கட்டையா வைத்திருக்கிறான் என்று கிண்டல் செய்வார்கள் என அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டது ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. தங்களுக்கு இடையே உள்ள 25 முதல் 28 வரை ஆண்டுகால தலைமுறை இடைவெளியை சுட்டிக்காட்டி ஆரோக்கியமான உறவு நீடிப்பதாக அவர் மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக கூறியுள்ளார். டிவிகே தலைவர் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களின் விமர்சனங்கள் இந்த விரிசலை அதிகப்படுத்த முயற்சி செய்தாலும் ரஜினி காலம் பதில் சொல்லும் என்ற தனது வழக்கமான பாணியில் மௌனம் காத்தார். கமல்ஹாசன் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகும் தர்மன் படத்தின் தொடக்க விழா இந்த முக்கிய விளக்கத்தை அளிக்கும் தளமாக அமைந்தது. விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மூத்த நடிகர்களின் ஆதரவு அவருக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ரஜினியின் இந்த நேரடி விளக்கம் சமூக வலைதளங்களில் அடித்துக்கொள்ளும் ரசிகர்களிடையே ஒரு அமைதியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவெளியில் பதிவிடுவதை விட தனிப்பட்ட முறையில் ஒருவரை வாழ்த்துவதுதான் உண்மையான அன்பு என்பதை ரஜினி மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார். ரஜினியின் இந்த கருத்துக்கு விஜயின் தரப்பிலிருந்து அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஏதாவது பதில் வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் தனது நீண்ட கால அனுபவத்தால் அவற்றை லாவகமாக கையாளும் ரஜினியின் பாணி தனித்துவமானது. தமிழக முதல்வராக உயர்ந்திருக்கும் விஜய்க்கு ரஜினியின் இந்த ஆதரவு மற்றும் வாழ்த்து ஒரு பெரிய பலமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அரசியலை தாண்டி திரையுலகிலும் இவர்கள் இருவரின் ஆதிக்கம் தொடர்வதால் இந்த நட்பு ஒட்டுமொத்த கோலிவுட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். தன்னை விமர்சிப்பவர்கள் எப்படியும் விமர்சிப்பார்கள் என்பதை உணர்ந்த ரஜினி இனி தனது வார்த்தைகளில் இன்னும் கவனமாக இருக்கப் போவதாக கூறியுள்ளார். விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் இயக்கிய படங்களின் போதே தொடங்கிய இந்த பந்தம் பல தசாப்தங்களை கடந்து இன்றும் உறுதியாக இருக்கிறது. இன்றைய டிஜிட்டல் உலகில் சிறிய விஷயங்கள் கூட ஊதி பெரிதாக்கப்படுகின்றன என்பதற்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்து சர்ச்சை ஒரு சிறந்த உதாரணம். இருவருமே ஒருவருக்கொருவர் காட்டும் மரியாதை ஆரோக்கியமான ஒரு சூழலை திரையுலகிலும் அரசியலிலும் உருவாக்குகிறது. வதந்திகள் எவ்வளவு வேகமாக பரவினாலும் உண்மையான விளக்கம் வரும்போது அவை தானாகவே அடங்கிவிடுகின்றன. எதிர்காலத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து ஏதாவது ஒரு விழாவில் அல்லது மேடையில் தோன்றுவார்களா என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு மாநிலத்தின் அரசியல் களம் ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தனது கருத்துக்கள் அரசியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க ரஜினி இன்னும் எச்சரிக்கையாக செயல்படத் தொடங்கியுள்ளார். விஜயின் தலைமைத்துவம் இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை ரஜினி போன்ற மூத்த நடிகர்கள் கவனித்து வருகின்றனர்.
சில நேரங்களில் மௌனம் கூட ஒரு பதில்தான். ஆனால் அந்த மௌனத்திற்கு ரஜினி கொடுத்துள்ள இந்த விளக்கம் மிகவும் அவசியமானதாக இருந்தது. ரஜினியின் விளக்கத்திற்குப் பிறகு விஜய் ரசிகர்கள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் இடையிலான மோதல் போக்கு சமூக வலைத்தளங்களில் குறையத் தொடங்கியுள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் ரஜினி மற்றும் விஜய் இடையிலான அந்த பழைய நட்பு சிதையாமல் அப்படியே இருக்கிறது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ரஜினியின் அடுத்தடுத்த படங்களான வேட்டையன் மற்றும் கூலி ஆகியவையும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. அரசியலில் விஜயின் ஒவ்வொரு நகர்வும் உற்று கவனிக்கப்படும் வேளையில் திரையுலகின் ஆதரவு அவருக்கு ஒரு தார்மீக பலத்தை அளிக்கிறது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இனி தமிழக திரையுலகம் மற்றும் அரசியல் களம் எத்தகைய மாற்றங்களை காணப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் மற்றும் தளபதி இடையிலான இந்த உறவு நீடிப்பது ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். விமர்சனங்களை தாண்டி ஒருவருக்கொருவர் காட்டும் பரஸ்பர மரியாதைதான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு தேவை. இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். திரைத்துறை மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரஜினி விஜய் இடையிலான இந்த நட்பு இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். நன்றி. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.